ஒரு அழகான புல்வெளியில் இந்த மின்மினி பூச்சிகள் பறந்துக்கிட்டே இருந்துச்சான். அதை ஏன் நம்மளை யாரும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருந்துச்சான். போயிட்டு தேனிக்கிட்ட, பட்டாம்பூச்சிக்கிட்ட, அப்புறம் எறும்புக்கிட்ட என்னை சேர்த்துக்கோங்கப்பான்னு கேட்டு யாருமே சேர்த்துக்கலையாம். இதுங்க வருத்தத்தில் ஒரு டார்க்கான ஒரு பிளேஸில் உட்காந்து வருத்தப்பட்டுட்டு இருந்துச்சான். ஒரு நாள் பயங்கர இடி மின்னல் புயல்லாம் அடிக்கும்போது எல்லா மிருகங்களும் பயந்துச்சான். அந்த காடே இருட்டாயிடுச்சான். அப்போ இது என்ன பண்ணிச்சு, இந்த மின்மினி பூச்சிகள்லாம் என்ன பண்ணிச்சு, சரி வாங்க நம்ம பிறந்ததுக்கான ரீசன் தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த இருட்டான காட்டை நம்ம வெளிச்சமாக்கிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி போய் அந்த மழை பெஞ்சிட்டு இருக்கும் போதே அந்த காட்டுக்குள்ளே நுழைஞ்சு அந்த இருட்டான காடு அவ்வளோ பிரகாசமாக ஆச்சான். அவ்வளோ பிரைட்டாக கலர்ஃபுல்லாக ஆயிடுச்சான். இந்த விலங்குகள் ஆமை, மான், ஆந்தை, அப்புறம் எல்லாமே சேர்ந்து ரொம்ப நன்றி, அந்த நத்தை கூட நன்றி சொல்லிச்சான். அது மாதிரி எல்லாம் ஹாப்பி ஆயிட்டாங்க. மின்மினி பூச்சிகளும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. அவங்க பிறந்ததுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், கதை பிடிச்சிருக்கா உங்களுக்கு? எல்லா பூச்சிங்களோடையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.